ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமேன். இது எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம்தான். இதில் பாருங்கள், நன்மையான எந்த ஈவும், இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை ஏசப்பா கொடுக்குறாங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கே தான் உண்டாகிறதா? பரத்தில், பரலோகத்தில், ஜோதிகளின் பிதாவின் இடத்தில். ஜோதிகளின் பிதா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை, அவரிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது, இறங்கி வர வேண்டும். உங்களுக்கு இந்த நாளில் நன்மை வேற எங்கிருந்து வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்றால் அது பரலோகத்திலிருந்து தான். நன்மையான எந்த ஈவும் மனுஷர்களிடத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு நன்மை வரவே வராது. நன்மை மனுஷங்கள்டிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆனால் நமக்கு நன்மை, இன்னைக்கு உங்களுக்கு நன்மை பரலோகத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அதில் என்ன விசேஷம்னா, அந்த நன்மை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. வேற்றுமை இல்லை. அவர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்க மாட்டார். அழகானவன் அழகில்லாதவன் என்று பார்க்க மாட்டார். பிரியமானவன் பிரியமில்லாதவன் என்று பார்க்க மாட்டார். உயர்வு தாழ்வு பார்க்கவே மாட்டார். பட்சபாதம் பார்க்கவே மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் நன்மையை கொடுக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழல் கூட இல்லையா. வேற்றுமை இல்லை, அந்த வேற்றுமை என்ற சொல்லுடைய நிழல் கூட அவரிடத்தில் இல்லையாம். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு அந்த நன்மை இன்னைக்கு உண்டாகுமா என்று சொல்லி. அவரை நேசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்னைக்கு நன்மையை கட்டாயம் அருள் செய்வார். உங்களுக்கு நன்மை இன்னைக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகி வரப்போகிறது. நன்மைகள் நமக்காக பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது இறங்கி வருகிறது, இன்னைக்கு இன்று வருகிறது. அவரிடத்தில் விசுவாசம் உள்ள உங்களிடத்தில் இந்த நன்மை இறங்கி வருகிறது. அவரை நேசிக்கிற உங்களிடத்தில் இன்றைக்கு நன்மை இறங்கி வருகிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களிடத்தில் கர்த்தருடைய நன்மை இன்னைக்கு பரத்திலிருந்து இறங்கி வருகிறதாகவே. எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சூழ்நிலை குறித்து பயப்பட வேண்டாம். எல்லாம் இந்த நாளில் அவருடைய நன்மையினால் மாறுதலாய் முடியும். காரியத்தை அப்படியே தலைகீழாய் மாற்றி போடக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே எனக்கு ஒரு நன்மை இந்த வாழ்நாளில் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை பரலோகத்திலிருந்து இன்று உண்டாகி அது இறங்கி வரப்போகிறதாகவே. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாழ்க்கையிலே அவரை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்க. அவர் ஏற்ற காலத்தில் நன்மையை தருவார். எல்லாம் அவருக்கு தெரியும். எதை எப்பொழுது எப்படி உங்களுக்கு தர வேண்டும் என்று, அவருடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா எனக்கு நன்மையை வைத்திருக்கிறார், அவர் கட்டாயம் அதை தருவார் என்று விசுவாசத்தோடு வாழ்க்கையில் ஓடுங்க. இப்போது நாம் ஜெபிப்போமா. ஏசப்பா, நன்மையை நீர் பட்சபாதம் இல்லாமல் எனக்கும் இன்றைக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் பரலோகத்திலிருந்து எனக்கு இன்னைக்கு இறங்கி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் பட்சபாதம் இல்லாமல் எனக்கும், பாவியாகி எனக்கும் நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்ததான இந்த நல்வார்த்தைக்காக, இந்த நல்வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு கொடுத்த நல்வார்த்தைகளில் ஒன்றும் வீணாய் போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் நீர் பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு சொன்ன இந்த நல்வார்த்தை, நன்மையான ஈவு பரலோகத்திலிருந்து உண்டாகட்டும், இறங்கி வர வேண்டும். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இன்று தங்கி தரிக்கட்டும் தகப்பனே, தங்கி தாபரிக்கட்டும். அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தை அப்பா நீர் இந்த நாளில் கட்டளையிடுங்கப்பா. உம்மை நேசித்து உமக்காக வாழ்ந்து உம்மால் கிடைக்கக்கூடிய
பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பட்சபாதமில்லாத அந்த நன்மைகளையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சுகித்திருக்க இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.